ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசைன் வந்து பிரிண்டர் ஆப்லேருந்து எடுக்கிறோம். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஆல்டர் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு நெக் டிசைன் எடுக்கணும், நமக்கு கூடவே வந்து நமக்கு ஹேண்ட் டிசைனும் அதுலேயே வரணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கேன்வா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து மொபைல்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேன்வா போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு A3 A4 ரெண்டு ஷீட்டில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். A3 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த நெக்கோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ A3ல போர்ட்ரைட் மோட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கேன்வா வந்து பிரிண்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கொடி டிசைனோ எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில் ஒரு டிசைன் பார்க்குறீங்கனாலும் அதை எப்படி நம்ம வந்து ட்ரேசிங் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரேசிங்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நம்ம வந்து ட்ரேசிங் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம மொபைல்லையோ சிஸ்டம்லேயே சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொடி டிசைன் வந்து நெக் டிசைன் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு நெக் இருக்குது, கூடவே ஹேண்டுக்கான டிசைனும் இருக்குது. ஸோ ஒரே பிரிண்ட் அவுட்லேயே நமக்கு வந்து வேலை முடியும். அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கொடி டிசைன் எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி இமேஜ்லாம் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஹேண்டு எல்லாமே A3ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ A3ல நம்ம எடுக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும், நமக்கு சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. அதை நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம், ட்ரேசிங் பேப்பரில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் கிளியராக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரேசிங் இமேஜஸ் ட்ரேசிங் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நெக் டிசைன் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன், கூடவே வந்து இந்த ஹேண்ட் டிசைனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ தேவையான டிசைன் எந்த டிசைனோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அது வந்து நம்ம கேலரியில் இருக்கும். அதில் இருந்து நம்ம வந்து கேன்வாக்கு வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன் டிசைனை. கேன்வாவில் வந்து அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன் நான். ஸோ இது வந்து A3ல நான் வந்து எடுத்துருக்கறனால பிக் சைஸாக தான் வரும். ஸோ A3ல வந்து உங்களுக்கு ஃபுல் பேஜுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து நான் ஹேண்டுக்காகவும் கொடுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து சைடில் வந்து நெக்குக்கு சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கோ அல்லது வந்து ஹேண்டுக்கும் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இதே மாதிரி நான் வந்து சைடில் கொடுத்துக்கிறேன். சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹேண்டுக்கான டிசைனே நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன கேப் இருக்கிறதுல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மோட்டிவ் வந்து கொடுத்துக்கலாம். ஒரே இடத்துலையே இந்த பிரிண்ட் அவுட் வேலையை முடிக்கலாம், அந்த பேஜை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ் டிசைன் இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் A3 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் A4ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம், நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன மோட்டிவ் ஒரு பேப்பரில் வச்சுருக்கேன், நெக் டிசைனை வச்சுருக்கேன், கூடவே வந்து ஹேண்ட் டிசைனும் வச்சுருக்கிறேன். இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மொபைலில் சேவ் பண்ணால் மொபைலில் இருக்கும் கேலரியில், அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் ஷாப்பில் போயிட்டு அவங்களுடைய இமெயில் ஐடிக்கோ மொபைலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ அனுப்பிட்டு அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. A3 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டில் எப்படி நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். கூடவே நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியரான வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலை. ஸோ வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.